மக்களே. ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து மணி மற்றும் ரவீனாவோட கான்ட்ரவர்சி தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பக்கம் லைக்கை பிரதீப் கொடுத்தாங்க, இன்னொரு பக்கம் மணி பண்ணுற அலப்பறைகள்லாம் இருக்குது. ரொம்ப தாங்க முடியல மக்களே. என்னென்னா ஒரு பக்கம் வந்து வீடியோ பார்த்தாங்க. வீடியோவோட கான்செப்ட் என்ன? ஸோ இங்கே இருக்கிறதும் அந்த வீடியோலையும் மேட்ச் ஆகி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ ரவீனாக்கு வந்து அந்த பசங்க சொன்னதும் பிரதீப் பண்ணுறதும் சூப்பராக இருந்தது, கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் மணி இது வந்து எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாரு, ரவீனா கூட இருக்காருன்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அது இங்கே தான் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிஸ்லைக் கொடுத்தாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க? ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்கணும், ஸ்ட்ராட்டஜி முக்கியம் அப்படின்றதுக்காக அவன் நேர்மையாக இருக்கான், அவனுக்கு கொடுத்துருக்கேன், எனக்கு கொடுக்கலன்றது. ஸோ வெளியே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா மணி வந்து அதை கேஷுவலாக எடுத்துக்கிட்ட மாதிரி ரியாக்ட் பண்ணார். முதல்ல சரி நீ ஃப்ரெண்ட்லியாக தானே கொடுத்த, பிரச்சனையில் விடு, இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து யார் யார் பேசினா அந்த டீட்டெயிலாம் கேட்டுட்டு பிறகு திரும்ப ஆரம்பிக்கிறார் முதல்ல இருந்து. என்னென்னா ஏன் எனக்கு அப்படி கொடுத்த, இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணி என்னை டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையுமே என்னை விட்டு கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, எல்லாத்துலேயும் என்னை புட் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி. ஸோ இது ஒரு டாஸ்க்காக புரிஞ்சுக்கோ. இதை எத்தனை வந்து பர்சனல் கூட கனெக்ட் பண்ணி அந்த பொண்ணு கடைசியில் ஒரு பாயிண்ட்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன்னா அந்த பொண்ணு இப்படி பண்ணுற நீ கம்முன்னு விட்டு அந்த பிரதீப் கிட்ட இருக்கிற லைக் பட்டனை கூட வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் போல இருக்குது. அந்த நிலைமைக்கு இவர் உட்காந்து அட்வைஸ் பண்ணுறாரு, நீ விட்டு கொடுத்துற, நீ எப்படி பண்ணலாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, ஸோ இந்த மாதிரிலாம் நீ இது பண்ணாத அப்படின்ற மாதிரி இவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பொறுமையாக டாஸ்க்காக பண்ணுங்க, டாஸ்க்குங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சுன்னா, 2 பேர் வீடியோவும் பார்த்தேன், எனக்கு பிரதீப்புக்கு கொடுக்கணும்னு ஆசை இருந்தது, உங்களது வீடியோ பார்க்கணுன்னு இருந்தது, இதுதான் என் கான்செப்ட்னு ஓப்பனாக சொல்லிடுச்சு. பிரதீப்புக்கு நான் ஸ்டார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், உன்னோட வீடியோ பார்க்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஆனால் வீடியோ பார்க்கும்போது உன் வீடியோ பெட்டராக இருந்தது, பிரதீப் நல்லாத, ஸோ உன் வீடியோ சூப்பராக இருந்தது, பிரதீப் நல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது சொன்னவனே அப்போ எனக்கு கொடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு பிரதீப் கொடுக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் கேட்குறான். ஸோ இதையாவது ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்தது. நடுவில் வந்து இந்த ரவீனா இந்த பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் இவன் வேற கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். வீடியோ இந்த நல்லா இருக்குதுன்ற, அப்படியே எனக்கு தர மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை பிடிச்சி, இல்லை நான் அவனுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த பொண்ணு தான் சொல்லுதையா அவனுக்கு தரேன்னு முடிவு பண்ணிட்டேன், நீ ஏன்டா திரும்ப இதையே கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஒரு பாயிண்டில் வந்து ஐயோ இந்த பொண்ணியை அவங்ககிட்ட போய் மாட்டிக்கிட்டு இப்போ முழிக்குது ஒரு டாஸ்கில் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாயா மற்றும் பூர்ணிமா, ஸோ செம்மையாக விளையாடுறா, சரியான டஃப் காம்படிட்டராக இருப்பா போல், ஸோ வேறு லெவல் பாயிண்ட்டை பேசினா, அந்த 2 பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ண விதமே சரி, எல்லாமே இண்டிபெண்ட்டாக ஒரு கேமுக்கு தகுந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரவீனா கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் பாராட்டி பேசுகிறாங்க. ஒரு பாயிண்டில் அவன் அடுத்த கூல் சுரேஷ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான், டாஸ்க்கை தூத்துட்டா ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கழுவி இவங்க ஊற்றுறாங்க. இன்னொரு பக்கம் மூளையே இல்லாமல் முட்டா பையனாக இருக்கான் போல இருக்குது இந்த மணி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமா சொல்கிறாங்க. ஸோ ரவீனாவை மணி இல்லாமல் பார்த்தா செம்ம பிளேயரு, ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா பிலீவ் பண்ணுறாங்க, நம்புறாங்க. நம்மளும் அதை தான் பிலீவ் பண்ணோம், அதை தான் நம்புகிறோம். ஸோ மணி இல்லாமல் ஸோ ஒரு பக்கம் ரவீனாவை பார்த்தா வேறு லெவலாக யோசிக்கிறதும் சரி பேசுறதும் சரி சூப்பராக இருக்கும்ன்ட்டு ஒரு பாயிண்டில் இதையும் சொல்லிட்டாங்க. ரவீனா வந்து என்னங்க நீங்கள் வர கூல் சுரேஷ் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்டார் கொடுக்கலன்னா இப்படிலாம் வந்து பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மணி தயவு செய்து அந்த பொண்ணு ஃப்ரீயாக இருக்க விட்டுரு, அந்த பொண்ணு பாட்டுன்னு கேம் விளையாட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டு விலகி இருந்தேன்னா, நீ தனியாக உன் கேமை விளையாட, அந்த பொண்ணு தனியாக அந்த கேமை விளையாட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 2 வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிரதீப் தான் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கும் பட்டது மக்களே. இவங்க என்னென்னா ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அந்த வீடியோ வந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இவங்க ரவீனா இவங்க எல்லாருக்குமே தெரியுது, ஸோ தெரிஞ்சவங்க தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுப்பாரான், ஃபிசிக்கல் டாஸ்க் நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஒரு மணி எத்தனை ஃபிசிக்கல் டாஸ்கில் வின் பண்ணியிருக்காரு, எத்தனை ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லாக எங்கே என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சிருக்காரு, அதுலேயே எனக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அந்த பாயிண்ட்லேயே. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரவீனாவை டார்ச்சர் பண்ணாமல் விட்டுட்டு வேலையை பாடுறான் மணி அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இந்த பொண்ணும் சும்மா இல்லாமல் அவர் பக்கம் போய் பேசிகிட்டு இருக்கு. என்ன பண்ணுறது, அது ஒரு பர்சனல் கனெக்ட், அதை பிரிக்க முடியாது அல்லவா. இதுதான் லைவ் அப்டேட் மக்களே. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.